கண்டும் காணாமல் அலட்சியமாக விடப்படும் விடயங்கள் பலவும். அதில் ஒன்றுதான் பெண்களை அடக்கி ஒடுக்கும் எங்களின் சமூக நிலை. இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. அதனால் தான் எங்களுடைய இந்த கதையை புராண இதிகாசத்தில் இருந்து தொடங்க வேண்டியுள்ளது. இதோ நீங்களும் உங்கள் முன்னோர்களும் நன்கு கேட்டு அறிந்த அந்த காவியத்தின் மாந்தர்கள் இங்கு வர காண்போம். பூமி தாயின் மகள் மிதுளை போற்றும் பேரழகி, காவியத்தின் நாயகி. இவள் தூய்மையானோ? அப்படி இருக்காது. இவள் தூய்மையானவளா? நிறுத்துங்கள். வாங்கோ, எனக்காக கலைங்கோ. உங்கள் ஐயத்தை போக்கும், இவ்வுலகின் ஐயத்தை போக்கும் இவளை தீயிலிட்டு நிரூபிக்கின்றேன். புதபல பராக்கிரமும் என்றும் நீங்காத வலிமையும் கொண்ட நான் இவளை தீயிலிட்டு நிரூபிக்கின்றேன். செல்லரித்த ஏடுகள் சொன்ன பழமை சிந்தனை, பெண்களை போகப் பொருளாக காட்டும் வியாபார சினிமா, இவைகள் மூட்டிய தீயில் இன்றும் நமது பெண்கள் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். தீயில் எரியுது, தீயில் எரியுது தேசத்தில் பெண்கள் மனம். பியூட்டி பார்லர் போய் தங்களை அழகுபடுத்த. அது மட்டும் இல்ல, இந்த இப்படியான விழாக்கள் வைபவங்கள்ல வந்து பதுமையா
ஓவியமா பக்குவமா பண்பாட்டுக்கு பங்கம் இல்லாம முக்கியமா சாரி மடிப்பு குலையாம வந்து நிக்கவும் வேணும். அது மட்டும் இல்ல, தேர்தல் காலங்கள்ல கட்சி முதலாளிகள் சொல்றத கேட்டுக்கொண்டு தோப்பம் கொண்டு தெரிஞ்சு கொண்டு எலெக்ஷன்ல நிக்கவும் வேணும். இது உங்களுக்கும் உரிமைகள் இருக்குது. எங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு. நாங்கள் எங்களோட உரிமைகளோடையும் உணர்வுகளோடையும் வாழ விரும்புகிறோம். இல்ல, அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன். வீட்டை கவனமா இருந்து கொள்ளுங்க. என்னம்மா?